நாங்க தான் உங்க சௌந்தர்யா லவ் சயின்சஸ் நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸா ஒரு வீடியோ போட போறேன்னு சொல்லிட்டு அந்த சர்ப்ரைஸ் வீடியோக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஏமாமா சர்ப்ரைஸா ஒரு பிளேஸ்க்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்? நாங்க ரயில்வே ஸ்டேஷன், சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இருக்கோம். யார் யார் இருக்கோம்? ஆதி, அண்ணா, சௌந்தர், அந்த பக்கம் என்னோடைய அம்மா அப்பா அம்மா மாமா எங்களை டிராப் பண்ண வந்திருக்காங்க. இந்த ட்ரெயின்ல தான் நம்ம போக போறோம். காமி மாமா ட்ரெயின். இந்த ட்ரெயின்ல தான் சில குட்டீஸ் நம்ம ட்ரெயின்ல வந்து ஏறிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா கீழே இருந்து பாத்தீங்கன்னா நாங்க 3வது ஃப்ளோர்ல வந்து இருக்கோம். நானும் மாமாவும் ஆதவும் அங்க, நானும் ஆதி இங்க, அப்பா வந்து இங்க வந்து பண்ணிருக்காங்க. அம்மா பாத்தீங்கன்னா ஓகே சொல்ல பார்த்தீங்க. அவ்வளோதான். மணி பார்த்தீங்கன்னா மணி 3 மணி ஆச்சு. கிளம்பிட்டோம். அவங்க வந்து 8 மணிக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போகுதுன்ட்டு. இவனுங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. தூங்கல, இன்னொரு நாங்க தூங்கல. இதுக்கப்புறம் தூங்க விட மாட்டாங்க. பையனுக்கும் என்ன வேலைன்னு பாருங்க. எப்படி இருக்கு ட்ரெயின்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோமா ட்ரெயின்ல குஷியில எந்திரிச்சுக்கிட்டீங்களா? ஜாலியா இருக்கா? டூரி போறீங்களா? ஜாலி ஜாலி. பாய் பாய். நான் காலையில பேசுறேன் அப்படி சொல்லிடுவீங்களா? பாய் பாய். குட் நைட் சொல்லியாச்சு. அந்த தங்கம் பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா இருக்கா? அப்ப ட்ரெயின் அவனுக்கு தாளாட்டிட்டு போற மாதிரி இருக்கும் போல மாமா, தொட்டு காட்டுற மாதிரி. சரி பாய் பாய், டாட்டா டாட்டா சொல்லிடு மாமா. நீயும் சொல்லிடு. சவுந்தர் டாட்டா சொல்லிடு. அதுவா அம்மே குட் மார்னிங் செல்லம். நீங்க அப்ப கூட தூங்கிட்டீங்க சமத்து. தங்கம் குட்டி நாய் எங்க அப்பா காணோம். அப்பா ஹாய் செல்ல குட்டி. மணி பார்த்தீங்கன்னா எத்தனை மணி? 7 மணி. ஆவடிக்கு 7 மணிக்கு ஆவடி வந்திருக்கு. ஸோ 7 மணி ஆச்சு. எங்க குட்டீஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறீங்களா? குட்டீஸ் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா சவுண்டர் மட்டும் காணுமா? காமிக்க சார்னால எந்திரிச்சு கீழே வர முடியல. ஏங்க சார், கீழே வரீங்களா இல்ல எப்படி? வந்து பாரு, சூப்பரா இருக்கு. வந்து சென்ட்ரல் வந்து வந்தாச்சு. ஆனா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வந்து நிறுத்திட்டாங்க ட்ரெயின். அதுக்கு வந்து ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி இருக்கு. அதுக்குதான் நடந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ரூம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிக்கலாம். சிலது இப்போ வந்து நம்ம அறம் விருதுகள் அப்படிங்கிற அவார்ட்ஸ் தான் நம்ம வாங்கிறதுக்காக வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம விஐபி சீட்டும் ப்ளஸ் வந்து யார் யார் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துட்டாங்க. மாமாவும் நாளில் அவார்டு வாங்குவோம். அவார்டு வாங்குவோம். என்ன அவார்டுன்னு சொல்லிட்டு நீங்க அவார்டு வாங்கும் போது தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? அம்மா அப்பா வந்து கெஸ்ட்ல வந்து கெஸ்ட் அவார்டு அந்த இடத்துல இருக்காங்க. நானும் மாமாவும் அவார்டிங்ஸ்க்காக போயிட்டு இருக்கோம். எனக்கு மாமாவுக்கும் இந்த கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தா சொல்ற மாதிரி சரியான நபர்களுக்கு ஈர்ந்தது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு இல்லையா? தற்போது பெறுகிறார். வாழ்த்துக்கள் சக்தி வீரர்களுக்கு. மருத்துவர் அரசிய பாரதி இளம் சாதனையாளர் விருதின் பிரிவின் கீழ் விருதை பெற்றுக் கொள்கிறார். மனமார்ந்த
பார்த்தீங்கன்னா நம்ம அறக்கட்டளை இதுதான். இது வந்து நம்ம அறக்கட்டளைக்காக அதிகமாக வந்து இந்த அவார்டு வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு குழந்தை இல்லாதப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உணவுக்கோ அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மொதல் அவார்டு அறம் அவார்டு. ஏமாம்மா? ஆமாம், அதாவது தெளிவாக சொல்லு. அதாவது இதில் வந்து அமௌண்ட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணி இது மூலிமா நிறையா பேர்த்துக்கு வந்து நல்லது செய்கிறாங்க. அதனால தான் இந்தமாரி ஒரு ஷோவை நடத்தினாங்க. பாக்கியராஜ் சாரும் மதுரை முத்து வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம டிவியில பார்த்துட்டு நம்ம நேரில் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, நம்ம செல்லக்குட்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்த காசு ஓங்கி எந்திரிச்சிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் அவார்ட்ஸ் வாங்குறத பார்க்கவே இல்லை. பார்க்கல, வீடியோல தான் பார்ப்பாங்க. ஆமா சாமி, பார்க்கலன்னு திரும்பி பார்க்கலாம். அடுத்து நாங்க காலையில இருந்துங்க இப்ப மணி பாத்தீங்கன்னா 1:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா நாங்க இன்னும் சாப்பிடவே இல்லை. நாங்க வந்ததே 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க 10:15 தான் வந்தோம். ஆனா இன்ன வரைக்கும் ஒரு வாய்ப்பு எதுவும் சாப்பிடல. இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும். சாப்பிட்டு எங்கேயாவது போய் சுத்திட்டு நைட்டு 9 மணிக்கு தான் நமக்கு ட்ரெயின் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம சென்னையை சுத்தி பார்க்க போறோம். இந்த மாதிரி சென்னை இந்த டைம் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் லைஃப்ல. ஆனா என் குட்டி பசங்க 11 மாசம் தான் ஆகுது. ஆனா இந்த டைமே வந்துட்டாங்க. ஓகே, எனக்கு சென்னை சுத்தி காமிக்கிறியா அம்மா? ஓகே செல்லக்குட்டி, ஸ்டார்ட் அப்பா. ஆரம்பிச்சுட்டாங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் பூங்கா. இது வந்து புதுசாக வந்து சென்னையில் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா. ரெண்டு பூங்கா இருக்கு. ஸோ அதனால புதுசாக கட்டின பூங்கா வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு எங்கெங்க எது இருக்குன்னு தெரியலங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு சொன்னாங்க இந்த மாதிரி கலைஞர் பூங்கா கட்டிட்டாங்க அக்கா, சூப்பரா இருக்கும், நீங்க போய் பாருங்க நாங்க. ஸோ அதனால எனக்கு போய் பார்த்து நம்ம எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. சென்னைன்னா என்னடா இருக்குன்னு தோணுது. சரி, போய் பார்த்துட்டு உள்ள போய் பார்க்கலாம். வாங்க, நீங்களும் வாங்க, போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சில குட்டீஸ், இன்னைக்கு வந்து பீச் வந்து நாங்க போகல. ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்பாவும் பசங்களும் வந்து விளையாண்டுருக்காங்க. பாருங்க, சென்னையில தான் இங்க தான் இருக்கோம். நாங்க மேல வந்திருக்கோம். பாருங்க, டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆதித்யன் எங்க இருக்கான்னு பாருங்க. எல்லாம் ஒவ்வொரு வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆதவன் குறும்பா அடக்கவே முடியல.